ஹலோ வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருப்பீங்க. நாம் இன்னைக்கு அகெயின் ஒரு ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். ஹேர் ஸ்டைல்னால் இப்போ கட் பண்ண போகிறதில்ல. இது நமக்கு கலரிங் பண்ணலான்னு வந்திருக்கோம். சரி, எல்லாம் பண்ணிட்டோம், கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கலர் பண்ணலன்னா எப்படி? அதனால் கலரிங் பண்ணுறதுக்காக இந்த பாப்பாட்ட என்னுடைய தலையே ஒப்படைச்சிருக்கேன். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்களோ அது அதை நம்ம ஏற்றுக்க தான் வேணும். ஸோ நாங்கள் ஒரு கலர் சூஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். கடைசியாக பாருங்கள் என்ன கலரில் வருது அப்படின்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலி திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் டூயிங் திஸ். பார்க்கலாம். அழகாக பண்ண வேண்டியது அதோட எப்படி அதை ஃபாலோ பண்ணணுமோ மேலே அந்த அந்த இதெல்லாம் கோட்டெல்லாம் கொடுத்து அழகாக எல்லாம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து நானே குளிச்சுட்டு ஹெட் பாத் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணிட்டு போயிட்டதுனால அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக முடியை என்ன பண்ணுறாங்கன்னா பிரிச்சுக்கிறாங்க. திக்னஸை பார்க்குறாங்க. திக்னஸ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. பிரிச்சுட்டு நல்ல சிக்கெல்லாம் எடுத்துடுறாங்க. சிக்கெல்லாம் எடுத்துட்டு என்னடா பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க? ப்ளீச் பண்ணாங்க. பார்த்தியா, என் பேத்திக்கு தெரியறது கூட எனக்கு தெரில. ப்ளீச் பண்ணாங்க. அதான் திக்னஸ்ஸை தான் பண்ணுறாங்க. திக்னஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு எங்கெங்கே என்னென்ன கலர் எவ்வளோ நான் வந்து 6 கேட்டேன், 6 ஸ்ட்ரீக்ஸ் கேட்டேன். அவங்க 8 பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்களேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதனால் என்ன லாபம் நாங்கள் பார்க்குறதுனாலன்னு யோசிக்கலாம். ஒருவேளை நாளைக்கு நீங்கள் போய் கலரிங் பண்ணணுன்னா என்னென்ன மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது தானே. ஸோ ப்ளீச் பண்ணுறாங்க. அந்த பிள்ளை ரொம்ப நல்லா பொறுமையாக அழகாக பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. என்ன ஒன்றுன்னா, நான் ஆல்ரெடி நம்ம வந்து டைலாம் அடிச்சுட்டு போயிருப்போம் இல்லையா? க்ரே ஹேருக்காக டை அடிச்சிருப்போம் பார்த்தீங்களா? அப்போ அந்த மாதிரி அடிச்சிருந்தோம்னா இந்த ப்ளீச்சிங் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது வந்து ப்ளீச் பண்ண உடனே கலர் மாறணும்ல. க்ரே ஹேரெல்லாம் வந்து நான் ஏற்கனவே டை பண்ணதுனால இப்போ ப்ளீச் பண்ணால் என்ன ஆகும்னா ஒயிட் கலரில் மாறணும், இல்லைன்னா ஒரு மாதிரி கோல்டன் கலரில் மாறும். இது என்னடான்னா எனக்கு என்னோடய ஹேர் எப்படி இருந்துச்சோ அதே கலரில் தான் இருந்துச்சு. லைட்டாக ரொம்ப லைட்டாக தான் வந்து ப்ளீச் ஆகிருந்துச்சு. ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு இப்போ திரும்பவும் ஹேர் வாஷ் கொண்டு போகிறாங்க. எல்லாத்தையுமே இப்படி உருவி எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கலர் மாற்றம் இருக்கா பாருங்களேன். ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக ப்ளீச் பண்ணால் நல்லா அந்த ஒரு கோல்டன் கலர் இது வரணும். அந்த மாதிரி வரவே இல்லை. அவங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னங்க இப்படி வரவே இல்லையே, என்ன பண்ணுறது? பரவாயில்லம்மா, அடுத்த இது என்னவோ அதை நீ பண்ண ஆரம்பிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஸோ வாஷ் பண்ணால் எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியல பாருங்களேன். அப்போ அந்த மாதிரி இதுக்கால நம்மளோட ஹேர் வந்து கலர் மாறினா தான் இப்போ நம்ம வேறு கலர் எதை நம்ம சூஸ் பண்ணி கொடுக்குற கலர் போட்டோம்னா அந்த கலர் வரும். இப்போ ஏற்கனவே இப்போ பாருங்கள், லைட்டாக இந்த ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்திருக்கு. சும்மா அங்கங்கே லைட்டாக, அதாவது நான் அடித்த டை எங்கெல்லாம் படாமல் இருந்திருக்கோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் ப்ரௌன் கலரு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ இவங்க கலரிங் பண்ணும்போது கூட ரிசல்ட் அப்படி தான் கிடச்சிச்சு. எங்கெல்லாம் வந்து ப்ளீச் வந்து ஒர்க் ஆச்சோ அங்கெல்லாம் கலரும் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டை அடிச்சிருந்தீங்கன்னா அந்த டையெல்லாம் நல்லா கிளியராகி திரும்பவும் க்ரே கலர் வந்த பிறகு போங்க, அதுதான் நல்ல குட் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ எனக்கு அந்த ரிசல்ட்டு 100% கிடச்சிருக்காருன்னா கண்டிப்பாக இல்லை, 25 கூட எனக்கு கிடைக்கல. அந்த பிள்ளை மேலே தப்பு இல்லை, நான் பண்ண தப்பு தான். நான் வந்து டை அடிச்சிருக்கிறேன்றது அந்த பிள்ளைகிட்ட சொல்லவும் இல்லை, அது கேட்கல. அது நினச்சிக்கிச்சு நான் அப்படியே போல் க்ரே ஹேரே இல்லை போல் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பிள்ளையும் பண்ணிடுச்சு.
ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் நான் போய் கலர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் முதல்ல சொல்லிவிடுவேன், அம்மா நான் டை அடிச்சிருக்கேன் அப்படின்னு. இல்லாட்டினா என்ன பண்ண, டை அடிக்காமல் க்ரே ஹேரை நான் மெயின்டைன் பண்ணிவிட்டு போய் பண்ணுவேன். அதுதான் பாருங்கள். அடுத்தது இப்போது நான் ஒரு மாதிரி பிங்க், என்ன கலராக கொடுத்தோம், ரெட் கொடுத்துருந்தோம், வைன் ரெட்டு. ஸோ பாருங்கள், அந்த வைன் ரெட்டு தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒன்றுமே தெரியலங்க ரிசல்ட். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் ஸோ நாங்களே தான் பண்ணிட்டோம் வீட்டில். வந்து பாருங்கள், இந்த கலரிங் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து வேறு ஹேர் வாஷ் பண்ணுறோம். திரும்பவும் நாங்கள் பெனிட்டா இருக்காங்க ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதில் தான் எனக்கு வந்து கொஞ்சம் கண்டிஷ்னரும் போடுறோம். அந்த பிள்ளையை போய் டிஸ்டர்ப் பண்ண, நம்மள்கிட்ட இருக்கிற கண்டிஷ்னர் போட்டோம்னா அது அந்த ஷைனிங் கொடுக்க மாட்டேங்குது. அவங்க ஒரு கண்டிஷ்னர் வச்சுருக்காங்க, அது போட்டால் தான் வந்து கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இருக்குது. நீங்களே பாருங்களேன், ஏதாச்சும் கலர் தெரியுதா? ரெட்டும் தெரில, ஒயினும் தெரில, எதுவுமே தெரியலை. ஸோ அதுக்காக வந்து நான் மனசுக்கு கஷ்டம்லாம் பட்டுறல, எனக்கே புரிஞ்சிருச்சு. ஸோ அந்த பிள்ளை வந்து நான் திரும்ப வேணால் போட்டு விடுறேன் வேறு கலர்னு தான் சொல்லிச்சு. நாங்கள் தான் வேண்டாம், நாங்கள் போயிட்டு இருக்கட்டோம்மா எப்படி சொல்லிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து பெனிட்டா எனக்கு வேறு ஒரு கலர் ஆர்டர் பண்ணி விட்டாங்க. ஸோ அதில் தான் கொஞ்சம் எனக்கு கலர் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணியாச்சு, ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு அவங்க ஜஸ்ட் லைட்டாக கேர்ள் பண்ணி விட்டாங்க. ஆனால் கேர்ள் வந்து நிற்காது, இது சும்மா பண்ணி விட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது நிற்கலை. ஓகேவா? சரி, வீட்டில் வந்து நாங்கள் எப்படி பண்ணி அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேறு போகணும், அங்கே எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த கலர் பார்த்திங்களா, இவங்க பண்ணது இவ்வளோ தான் இருந்துச்சு. ஓகேவா? நாங்கள் வீட்டில் வந்து பண்ண பிறகு ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் தெரிஞ்சிச்சு, அதுவுமே ரொம்ப தெரியல. ஓகேவா? தெரியலை தான், பட் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். அவங்க பண்ணிவிட்ட பிறகு கேர்ளே நிற்கலை. சரி, வீட்டுக்கு வந்துட்டு பெனிட்டா பண்ணிவிட்ட பிறகு நான் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஐ வில் கேட்ச் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. until then, bye from Tova's World.